நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை அழகாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், நடத்துகிறார், நம்மை நிமிர பண்ணி நடத்துகிறார். எத்தனையோ காரியங்களில் நான் தலை குனிந்திருந்தேன், எத்தனையோ காரியங்களில் நான் இனி நிமிர்ந்து நிற்பேனா என்று சொல்லி நான் நின்ற போதெல்லாம் கர்த்தர் சொன்னார், நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். நம்முடைய நுகங்களை முறியடித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவதையாக்கிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அடிமைத்தனம், நம்முடைய நுகம், நம்மை குனிய பண்ணுகிற காரியம், இதிலெல்லாம் இருந்து விடுதலையாக்குற ஒரே ஒரு தேவன் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த தேவன் நம்மை வழிநடத்துவாராக. எடுத்து வாசிப்போம். லேவியாரகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட பண்ணின நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம். ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம், வியாதியில் வாழ்ந்திருக்கலாம், இல்லை என்றால் பலவிதமான போராட்டங்கள் உபத்திரவங்களில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். நம்மையெல்லாம் தேவன் என்ன செய்தாரா? அந்த அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட பண்ணினாராம். எகிப்தின் ஜனங்கள், எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு நாளில் யோசேப்பின் காலத்தில் நல்ல ஒரு நிலைமையில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காலப்போக்கில் இந்த பார்வோன் ராஜா மரித்து போனான், யோசேப்பு மரித்து போனான். நாட்கள் சொல்ல சொல்ல அவர்களை அடிமைகளாக பயன்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தேசத்திலிருந்து அந்நிய தேசத்திற்கு கடந்து போகும் பொழுது அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். நம்ம ஊர்ல இருந்து நாம வெளியூருக்கு சென்றால் நம்மையும் அப்படித்தானே பார்ப்பாங்க, யாரோ ஊர் தெரியாத ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி. அதை போலதான் அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள், வேலை வாங்கப்பட்டார்கள், அவர்களை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தினார்கள், ஒடுக்கினார்கள். இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தபோதுதான் எகிப்தின் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். அவர்களுடைய கதறல், அவர்களுடைய கூக்குரல் எங்கே எட்டியது? தேவ சமூகத்தில் எட்டியது. இந்த நாளிலும் கூட நான் அடிமையா இருக்கிறேன், என்னுடைய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு கேட்குமா? என் ஜெபம் கேட்கப்படுமா என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் அருகில் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடிமைத்தனம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். எத்தனை பேர் இந்த அடிமைத்தனத்தில் வாழ்கிறீர்கள்? ஒருவேளை நான் இந்த பொல்லாத பழக்க வழக்கங்கள், இந்த பொல்லாத கிரியைகள், இந்த பொல்லாத காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், என்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியலை, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், ஆனால் என்ன செய்யலை, என்னால் முடியலை. ஒரு கீழ்ப்படிதல் இல்லாதபடி, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை இல்லாதபடி வேதத்தை எடுக்கிறேன், வாசிக்கிறேன், ஆனாலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இந்த காலவெளியில் நம்முடைய தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இரவில் தேவ சமூகத்தில் என்னுடைய அடிமைத்தனம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களா, நம்முடைய நுகங்களை முறிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா எல்லாருக்குமே தெரியும், 2 மாடை என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கம்பு கீழே கழுத்தில் போட்டு, நுகம், அதுக்கு பேர் தான் நுகம், அந்த நுகத்தில் அந்த மாட்டை பூட்டி வண்டி இழுப்பாங்க. அந்த நுகத்தில் போகிற அந்த மாட்டு மேலே அநேக பாரங்களை ஏற்றுவார்கள், வண்டியில் ஏற்றுவாங்க. இதெல்லாம் அந்த மாட்டுடைய கழுத்தை போய் என்ன செய்யும்? அப்படியே அமிழ்த்தும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நுகங்கள் என்ன செய்து நம்மை அமிழ்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நுகத்தினால நாம் அமிழ்க்கப்பட்டு இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் ஆமென், சகல நுகத்தடியிலே உடைத்து போடுகிறதும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நுகத்தடியின் பிணையல்களை உடைக்கிறதும் சகல நுகத்தடிகளையும் முறிக்கிறதும். ஆமென், ஹல்லேலூயா. நுகத்தடி பிணையல்களால் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? கட்டப்பட்டு இருக்கிறோம்.
இதை உடைக்கிறதுக்கு யாரால முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால தான் முடியும், கர்த்தரால் தான் முடியும். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லாரையுமே கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த நுகத்தடிகளை முறியடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய பாரங்கள், யாருமே அந்த பாரத்தை என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது. எனக்கு உதவி செய்கிறவர் ஒருவரும் இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்யவும் முடியாது. என் பாரம் அவ்வளோ பெரியது சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நுகங்களை நான் முறியடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நுகத்தடிகளை முறியடிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம், நுகங்களை முறியடிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய கழுத்தில் எவ்வளோ பாரம் இருக்குது தெரியுமா? நான் தான் ஒருவனா இந்த பாரத்தை சுமந்து செல்ல வேண்டும், நான் தான் ஒருத்தியா இந்த பாரத்தை சுமந்து செல்ல வேண்டும். என் குடும்பம் என் கையின் கீழ் தான் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் மாத்திரம் வேலைக்கு போகாவிட்டால் இந்த குடும்பத்தை அப்படியே நடத்த முடியாது. நான் மாத்திரம் இந்த காரியத்தை செய்யாவிட்டால் என் குடும்பம் எங்கோ போய்விடும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த இரவு வேளையில் இருக்கிறீர்களா? அந்த நுகத்தை முறிக்க தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அடுத்ததாக வாசிப்போம் ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் நீங்க என்ன செய்யணும்? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி கொடுப்பேன். நீ சத்தமிடுவா, உன் சத்தத்தை நான் என்ன செய்வேன்? கேட்டு நான் நுகத்தடிகளை முறித்து விரல் நீட்டுதலை உன்னை விட்டு அகற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னைக்கு நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற ஒரு நல்ல இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம், ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூப்பிடும்போது நம்ம நல்லா இருந்து யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட, இல்லை பக்கத்தில் போகும்போது கூப்பிட்டா கூட என்னன்னு திரும்பி பார்த்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. ஒருவேளை நம்ம கெட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒன்றுமில்லாதவர்களை நிற்கிறோன்னா நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா என்னன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நெருக்கத்தின் மத்தியில், உன் நிபச்சொல்லின் மத்தியில் அநேகர் உன்னை வஞ்சிக்கிற வார்த்தைகளால் வஞ்சித்தார்களே, உன்னை ஏமாற்றுகிற வார்த்தைகளால் ஏமாற்றினார்களே, உன்னை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை காரியங்களால் உன்னை அவமானப்படுத்தினார்கள் அல்லவா? அந்த நிபச்சொல்லையை உன்னை விட்டு அகற்றி, அந்த நுகத்தடிகளை உன்னை விட்டு அகற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பழக்கம் நமக்கு இருக்குன்னா நம்ம என்னதான் வந்தாலும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். நுகத்தடிகளை கர்த்தர் முறியடித்து போடுவார். நம்மை பார்த்து யாரெல்லாம் விரல் நீட்டி பேசினார்களோ அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், விரல் நீட்டுதலை அகற்றி போடுவார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 20:7-8, மத்தேயு 11:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். கர்த்தருடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம வாழ்க்கையில் என்ன நுகத்தை சுமந்துட்டு இருக்கோம் தெரியுமா? வருத்தம், பாரம், கண்ணீர், கவலை, வியாதி, விக்கினம், உபத்திரவம், வேதனை, இதை சுமந்து கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நுகங்கள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் அடுத்ததாக சொல்கிறாரு, என் நுகம் உனக்கு மெதுவாயும் என் சுமை உனக்கு லகுவாயும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஐயா, என் சுமையை இறக்கி வைக்க தான் உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் திரும்ப எனக்கு ஒரு நுகத்தை வைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இளைப்பாறுதல் எதை குறிக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி இளைப்பாறுதல், மீட்பு என்னும் இளைப்பாறுதலை நமக்கு கர்த்தர் தருகிறார். மீட்கப்படுவதற்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வருகிற யாவருமே மீட்கப்படுவார்கள். அவரிடத்தில் வருகிற எல்லோரையும் கர்த்தர் அணைத்து முத்தமிட்டு அவர்கள் பாவமர கழுவி சுத்திகரித்து தம்மண்டே சேர்த்துக் கொள்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால் அந்த மீட்பு, அந்த இளைப்பாறுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு இடத்துல இல்லவே இல்லை.
அதான் சொல்றாரு, இந்த மீட்புக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் பாருங்க. அந்த அர்ப்பணிப்பின் நுகம் நமக்கு எப்படி இருக்குன்னா மெதுவா இருக்கும், லகுவா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு பாரத்தை தூக்கி சுமத்துவது போல இல்லை, அது மிகுதுவாயும் லகுவாயும் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் தராத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்துகிற, நம்மை நல்ல அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் அவர். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னுடைய சுமை உனக்கு எப்படி இருக்குன்னா லகுவாயும் மெதுவாயும் இருக்கும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மேலாம் சமாதானம் என்னும் சுமையும் மீட்பு என்னும் ஒரு பெரிய காரியமும் எப்பொழுதும் விடுதலை கொடுக்கிற தேவனுடைய வல்லமையும் இதற்காக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சுமை நமக்கு லகுவாயும் மெதுவாயும் இருக்கும், அந்த நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கும். அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 20:7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், அடிமைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? சுயாதீனராய் மாற்றினார். ரெண்டாவது பார்த்தோம், நம்முடைய நுகத்தடிகளை முறித்தார். மூன்றாவதாக அந்த வசனம் லேவியாகமம் 26:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எப்படி தெரியுமா? ஆண்டவரே நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ரதங்கள், குதிரைகள், பதவிகள், பட்டங்கள். உலகத்தில் பெரிய மனிதர்கள் எனக்கு தெரியும், என்னை விடுதலையாக்கிய அநேகர் எனக்கு தெரியும். என் பக்கத்தில் அநேக பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பலம் மிகுந்த மனிதர்கள் என்ன இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரதங்களை குறித்தும் எனக்கு தெரிந்த நபர்கள் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள், அதனால் எனக்கு எந்த சேதமும் இல்லை என்று சொல்லி ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்களாம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட வேண்டுமே தவிர ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு உபத்திரம் வரும்போது, விடுதலைக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நாம் தேவனை அணுகும் பொழுது அவர் நமக்கான வழிகளை திறந்து கொடுப்பார், நமக்கான சேனைகளை அவர் ஏற்படுத்துவார், நமக்கான ரதங்களை அவர் ஏற்படுத்துவார், நமக்கான குதிரைகளையும் ஏற்படுத்தி தருவார். அவரே நமக்கு வழி நடத்தி சொல்லி எந்த இடத்துல கடந்து போனால் நமக்கு விடுதலை கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போவார். அதனால தான் நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நான் மேன்மை பாராட்ட வேண்டியது எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். என்னிடத்தில் இத்தனை லட்சங்கள் கோடிகள் இருக்கிறது, எனக்கு சொத்துக்கள் இருக்கிறது, என் குடும்பம் அப்படிப்பட்டது என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் செய்தான். அவரை மாத்திரம்தான் மேன்மைப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவனை மேன்மைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னது போல தேவனை மேன்மை பாராட்டும் பொழுது அந்த ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். பாருங்க, அவங்களாம் எப்படி விழுந்தாங்களாம்? முறிந்து விழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிற்க பலன் இல்லாமல் முடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில முறிந்து விழுந்தார்கள். ஒரு மரமானது காற்றில் முறிந்து விழுவது போல அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது விழுவது போல தெரிந்தாலோ விழுந்து கிடந்தாலோ எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். ஒரு நாள் நம்மை தலை குனிய விடவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறபடியா நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக வேதத்தில் கூனியாய் இருந்த ஒரு மனுஷியை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் தேவன். எடுத்து வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-13 வரை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென், ஹல்லேலூயா. 18 வருஷம்
18 வருஷம் பூமியை பார்த்து 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 நடந்த ஒரு ஸ்திரீ அவள். நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. எத்தனை பேர் அவளை பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, கூனின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருப்பா. அவளை கேலி செய்கிற மனுஷனை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு மனுஷியாக இருந்தா. எதுக்குக்க தெரியுமா? அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கி நான் குனிந்து கொண்டே இருக்கிறேன், என்னால் நிமிர்ந்து நடக்க முடியலை. அவமானம், நிந்தை, மனிதர்களுடைய பேச்சுகள், இதனால் நான் என்ன செய்யப்படுகிறேன்? நிமிர்ந்து நடக்க முடியாமல் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை உன்னை விட்டு அகற்றுவேன் என்று சொல்லி. உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆவியை இந்த ராத்திரி வேளையில் உங்களை விட்டு கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆவிதான், பலவீனப்படுத்துகிற அந்த ஆவிதான் நம்மை செயல்பட விடாதபடி கூனி குறுகி நடக்க பண்ணுகிறது. 18 வருஷம். இன்னைக்கு நீங்கள் எத்தனை வருஷமா? நான் பிறந்ததிலிருந்தே இத்தனை ஆண்டு காலம் அவமானத்தாலோ நிந்தையாலோ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நெகிழப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், அந்த பலவீனத்தின் ஆவியை உன்னை விட்டு அகற்றி உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் உன் வீட்டில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இவளுடைய சரீரத்தை தொட்டவுடனே இந்த கூனானது நிமிர்ந்தது. இன்றைக்கு உங்களை தொட்டவுடனே உங்கள் தேவ ஆவியானவர் உங்கள் வீட்டிற்குள்ளே உலாவும் பொழுது அந்த பலவீனத்தின் ஆவி விலகி போய் பலத்தால் இடைக்கட்டப்பட்டு நிமிர்ந்து நிற்க செய்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். என் வாழ்க்கையில் இதுவரை நான் நிமிர்ந்து நிற்கவே இல்லை, கூனி குறுகி போதான் வாழ்ந்தேன்னு சொல்றவங்கள கர்த்தர் இந்த நாளில் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்கினது நிமித்தம், எனக்கு கடன், ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கினேன், அந்த கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடன் வாங்கினேன், அப்படியே வாங்கி 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 எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன்னு தெரியாது, என்னுடைய வருமானம் இவ்வளவு தான், ஆனால் இந்த கடனை அடைக்க நான் என்ன செய்வேன்? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அந்த பலவீனத்தின் வல்லமையை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் தெரியாமல் வாங்கிட்டேன்ப்பா இந்த கடனை, ஆனால் இன்னைக்கு அடைக்க எனக்கு கிருபைதாரும், அடைக்க எனக்கு கிருபைதாரும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த கடனை அடைக்க எனக்கு கிருபைதாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் மன்றாடும் பொழுது கர்த்தர் நம் கடனை அடைத்து தீர்வார். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க படிப்பில் பலவீனப்பட்டு இருப்பாங்க, என் பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் வரவே மாட்டேங்க, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு தெரியலை, அது பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன், விரலிட்டதிலையும் நிகத்தடியும் உங்களை விட்டு அகற்றுகிற தேவன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற தேவன். உங்கள் பிள்ளைங்க எந்த பாடத்தில் பலவீனமாக இருக்கிறாங்களோ அந்த பலவீனத்தின் வல்லமையை அகற்றி உங்கள் பிள்ளைகளை நல்ல மதிப்பெண்கள் பெறச் செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா? நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கிற தேவனை நோக்கி பார்த்து, நம்முடைய நுகத்தடிகளை முறியடிக்கிற தேவனை நோக்கி பார்த்து இந்த ராத்திரி வேளையில் நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா, நம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, உங்க மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனமும் எகிப்தின் வல்லமைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நுகத்தடிகளை நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. நிமிர்ந்து நிற்க முடியாதபடி குனிய செய்கிற அந்த நுகத்தடிகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணும். எல்லா பலவீனத்தின் வல்லமைகளும் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறட்டும். கடன்கள் மாறட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எதிர்காலம் மிகவும் மகிமையாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.